கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெள்ளிக்கிழமை காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. வெள்ளிக்கிழமை காலை தோறும் பரிசுத்த ஆவியானவர் யார்? அவர் நம்மை நிரப்புகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம், நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எப்படி மாறிவிடுகிறது என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற போது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும். ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த மத்தேயு 7:7 நாம் வாசிக்கின்ற போது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். எப்படி நான் ஆண்டவரிடத்திலே கேட்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். நான் எப்படி ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதியிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே prayer is an evolving means interacting with God. ஜெபத்தின் மூலமாக, விண்ணப்பத்தின் மூலமாக நான் ஆண்டவரோடு கூட பேசுகின்ற தன்மையை குறித்து பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை நாம் இதற்கு அநேக காரியங்களை பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்க முடியும். பரிசுத்த மத்தேயு 18:19 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒரு மனதோடு கூட கேட்டால், ஒரு மனதோடு கூட ஜெபித்தால் என்று நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை இரண்டாவதாக நாம் இதே பகுதியிலே வாசிக்கின்ற பொழுது, தனித்து ஜெபம் பண்ணும் போது இயேசு கிறிஸ்து அடிக்கடி மலையின் மேல் ஏறி ஜெபம் பண்ணினார் என்ற வசனத்தை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும். எனவே தனிப்பட்ட ஜெபம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து வேதம் நமக்கு மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாவதாக நாம் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்திலே கேட்பதை குறித்து வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நான்காவதாக இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் செய்கின்ற விடுதலையின் காரியங்களை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக அபைட் இன் ஜீசஸ். ஆறாவதாக அபைட் இன் ஜீசஸ், இயேசுவில் நிலைத்திருந்து ஜெபிக்கின்ற பொழுது என்ற வேத வாக்கியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின்படி கேட்கின்ற பொழுது, இதற்கு அநேக ஆதாரங்கள் வேதாகமத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே ஜெபிக்கின்ற நிலைப்பாட்டை குறித்து பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இங்கே நாம் வாசிக்கின்ற பொழுது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, விண்ணப்பங்களை, ஜெபங்களை, வேண்டுதல்களை, ஸ்தோத்திரங்களை என்று நாம் வாசிக்கிறோம். விண்ணப்பம் என்ற வார்த்தை ஆங்கில வேதாகமத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது சப்ளிகேஷன்ஸ் வாண்டட் பை மென். ஒருவேளை இந்த சப்ளிகேஷன் என்ற வார்த்தை பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபு 5:16 நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஆண்டவரிடத்திலே கேட்கின்ற பொழுது, ஒருவருக்கொருவராக விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார் என்பதை அப்போஸ்தலன் யாக்கோபு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக ஜெபம். ஜெபம் என்ற வார்த்தை ஒருவேளை டாக்கிங் வித் காட், எக்ஸ்பிரஸிங் அவர் நீட்ஸ், இமோஷன்ஸ் அண்ட் டிசையர்ஸ், நம்முடைய விருப்பங்களை ஆண்டவரிடத்திலே தெரியப்படுத்துவது ஜெபம் என்பதாக பரிசுத்த வேதாகமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். எப்படி ஒரு பிள்ளை தகப்பனிடத்திலே உரிமையோடு கூட கேட்கிறதோ அதே போன்று நான்
பரிசுத்த ஆவியான இடத்திலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே கேட்பது ஜெபம் என்பதாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். மூன்றாவதாக இன்டர்சீட் வித் காட். ஒருவேளை இந்த இன்டர்செஷன்ஸ் என்ற வார்த்தை கம்ப்ளைண்ட்ஸ் எக்ஸிபிட்டட் இன் பிரேயர் அகைன்ஸ்ட் அதர். ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சுவிசேஷ நிமித்தமாய், நற்செய்தி நிமித்தமாய் தாக்கப்பட்ட பொழுது எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் மடிந்து போவதில்லை. ஒருவேளை கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் மிக ஆழமாக அறிந்திருக்கிறோம். நெருக்கப்படுகின்ற காலத்திலே, துன்பப்படுத்தப்படுகின்ற காலத்திலே, வியாதியாயிருக்கின்ற நேரத்திலே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற அந்த ஜெபம் இன்டர்செசரி பிரேயர், இன்டர்சீட் வித் காட் என்று நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டிருந்தான் என்பதை நாம் வாசிக்க முடியும். எசாயா தீர்க்கதரிசி வந்து, நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் மரித்து போவீர் என்று சொன்ன மாத்திரத்திலே எசேக்கியா ஆண்டவரை நோக்கினான். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக உத்தமன், உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி சுவர்புறமாய் திரும்பி மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. நறுங்குண்ட இருதயத்தோடு கூட ஜெபிக்கின்ற ஜெபத்தை குறித்து நாம் இந்த வார்த்தைகளிலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரை நோக்கி மிகவும் அழுத பொழுது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியை அழைத்தார். நீ திரும்பி போ. வேதம் சொல்லுகிறது, அந்த ராஜாவின் முற்றத்திற்கு அவன் சென்று கொண்டிருக்கையில் ஆண்டவர் அவனோடு கூட தீர்க்கதரிசியோடு கூட இடைப்பட்டு, நீ திரும்பி போய் ராஜாவுக்கு சொல்லு என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். எனவே தீர்க்கதரிசி மறுபடியும் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுசு நாட்களை 15 வருடம் கூட்டி கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை அப்படியே சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏன் ஆண்டவருடைய நிலைப்பாடுகளை அங்கே மாற்றப்பட்டது என்றால், அல்லது தீர்க்க தரிசனம் வார்த்தை அங்கே மாற்றப்பட்டது என்றால், வேதம் சொல்லுகிறது, இந்த ராஜா நறுங்குண்ட இருதயத்தோடு கூட அழுது ஜெபம் பண்ணினான், மிகவும் அழுதான். எபிரேயர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து அழுது என்று எழுதப்பட்டு இருக்கும். பிதாவாகிய தேவனை நோக்கி இயேசு கிறிஸ்து அழுது விண்ணப்பம் பண்ணினதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமப்பதற்கு முன்பதாக கெத்செமனே தோட்டத்திலே போய் அவர் வியாகுலப்பட்டு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வையின் துளிகள் ரத்தமாய் வெளிப்பட்டதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, இன்டர்செசரி பிரேயர் என்பது மிகுந்த பாரத்தோடு, நறுங்குண்ட இருதயத்தோடு கூட உள்ளம் உடைந்து அழுது ஜெபம் பண்ணுகிற அந்த ஜெபத்தை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அழுது என்ற வார்த்தையை நாம் இன்னும் சொல்லுகின்ற, பலத்த சத்தத்தோடு இயேசு அழுது ஜெபம் பண்ணினார் என்பதை நாம் அழகாக வாசிக்க முடியும். எனவே இந்த வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது வேண்டுதல்கள் என்ற வார்த்தை கண்ணீரோடு, பாரத்தோடு, வியாகுலத்தோடு, நறுங்குண்ட இருதயத்தோடு ஜெபிக்கின்ற ஒரு அனுபவத்தை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. 4ஆவதாக ஸ்தோத்திரங்களையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்தோத்திர ஜெபம் எல்லா ஜெபங்களிலும் இடம்பெற வேண்டும் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால், நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. அதை எண்ணி 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 ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவது ஒவ்வொரு ஜெபத்திலும் நான் எடுத்த உடனே நம்முடைய சப்ளிகேஷன்ஸ், பிரேயர், இன்டர்செஷன் இதெல்லாம் சொல்வதற்கு முன்பதாக, ஆண்டவரே மட்டும் காத்தீரே எமக்கு ஸ்தோத்திரம், விண்ணப்பத்தை கேட்டீரே எமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திர ஜெபம் அனைத்து ஜெபங்களிலும் இடம்பெற வேண்டும். எனவேதான் சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார்,
கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே ஒரு மனிதனை அல்லது ஒரு விசுவாசியை அல்லது ஒரு மனுஷியை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகின்ற பொழுது அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலிலே நான் ஆவியானவரால் ஆளப்பட்டு ஆவியினாலே விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவே விசுவாச வாழ்க்கையிலே நாம் எல்லா மனுஷருக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஏதோ கிறிஸ்தவ கூட்டத்திற்கு மாத்திரம் அல்ல. வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எல்லா மனுஷருக்காக. வாழ்க்கையின் பயணத்திலே நம்மோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா மனிதர்களுக்காக, எல்லா சகோதர குடும்பத்திற்காக நாம் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். whether may be a believer, may not be a believer, whether may be a Christian or non-Christian, whether may be a Christian or Hindu or Muslim, anyone, we have to pray all persons in this world. எல்லா மனிதருக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அந்த ஜெபத்தில் விண்ணப்பங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்கள் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் சொல்லுகிறது. supplications, prayers, intercessions and praising the Lord என்ற இந்த ஒரு வழிகாட்டுதலிலே பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். திருச்சபையை பார்க்கின்ற பொழுது முன்னாட்களிலே மிகவும் அழுது பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபித்த ஜெபங்களை நாம் கண்டிருக்கிறோம். when I was studied in 12th standard in the midnight prayer or all night prayer, many people were cried like anything. மிஷன் ஃபீல்டில் அற்புதம் நடக்கணும், ஆத்துமாக்கள் வேண்டும், ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி கதறி அழுதார்கள். அநேக அற்புதங்களும் அநேக ஆத்துமாக்களும் அநேக ஆலயங்களும் கட்டப்பட்டது. இன்றைய திருச்சபையை நாம் பார்க்கின்ற பொழுது குளிர்ந்து போன ஒரு நிலைமையை பார்க்கிறோம். ஒருவேளை ஏதோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு சுவிட்சை தட்டினால் ஓடும் மிஷின் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேயர் என்று சொல்லி கூடிக்கொண்டு ஒரு பாரம் இல்லாமல், ஒரு தரிசனம் இல்லாமல், நறுங்குண்ட இருதயத்தோடு கூட ஜெபிக்காமல், ஜெபிக்க வேண்டும் அவ்வளவுதான் என்ற நோக்கத்தோடு கூட ஜெபித்து கடந்து வருகிற அநேகரை பார்க்கிறோம். அதனுடைய விளைவு என்னவென்றால், மிஷன் ஃபீல்டிலே அநேக மிஷனரிகள் அடிக்கப்பட்டார்கள், சிறைபிடிக்கப்பட்டார்கள், ஆலயங்களை அழிக்கிறார்கள், இடிக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு திருச்சபை ஆதி திருச்சபையிலே ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்ற அந்த நிலைப்பாட்டை விட்டுவிட்டு அவர்கள் ஊக்கமாய் ஜெபித்தார்கள், அவர்கள் கண்ணீரோடு கூட ஜெபித்தார்கள். இந்த நிலைப்பாட்டை விட்டுவிட்டு பேரளவிலே ஜெபிக்கின்ற ஜெபத்தை ஏறெடுக்கிறபடினாலே நம்மால் அதிக பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று ஒருவேளை போதகராய் இருக்கிறனாலே நான் அதை தெளிவாக சொல்லுகிறேன். அப்படி என்றால் ஒரு ஜெபத்தில் ஒரு ஒரு ஆழமான கிருபை வெளிப்பட வேண்டும், வல்லமையான காரியங்கள் வெளிப்பட வேண்டும். குறிப்பாக இன்டர்செசரி பிரேயர்ல இயேசு எப்படி மாம்சத்தில் இருந்த பொழுது பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து அழுதாரோ, எப்படி எசேக்கியா ராஜா வியாதி சுகமடைய வேண்டும் என்று சொல்லி அழுதாரோ, அந்த ஒரு விண்ணப்பம் நம்மிடத்திலே காணப்படுகின்ற போது ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ளுகிறார், ஆலயங்கள் கட்டப்படுகிறது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்கிற வார்த்தை நம்முடைய திருச்சபைகளிலே, அப்போஸ்தலர் சபைகளிலே, இன்னும் அநேக கர்த்தருடைய சபைகளிலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபைகளிலே நிறைவேறுகின்ற காட்சியை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும். என்றாலும் கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்ற வார்த்தை நிறைவேறும்படியாக we must pray unto the Lord with open hearted, with burden hearted. நாம் மிகுந்த பாரத்தோடு கூட ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர்
பெரிய காரியங்களை செய்கிறார். காலை வேளையிலும் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் நம்மையே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். பரிசுத்த பந்தியிலே ஆண்டவரே, ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த கிருபை, ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக காணப்பட்ட அந்த கிருபை, அப்படிப்பட்ட ஜெபம் எங்களுக்குள்ளே காணப்படட்டும் என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து பரிசுத்த பந்திக்கு கடந்து வருவோம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், ஒரு தூரமான தரிசனத்தை கொடுப்பார், அன்றாய் ஜெபிக்கக்கூடிய சத்துவத்தை கொடுப்பார். ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும். ஜெபம் என்பது ஆண்டவரே, ஒருவேளை கண்ணீரோடு, பாரத்தோடு, வியாகுலத்தோடு ஜெபிக்கின்ற அந்த அனுபவம் நிறைந்தவர்களாக ஆண்டவர் சபையை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக, வியாதிப்பட்டு இருக்கிற ஜனங்களுக்காக, சுரைப்பட்டு இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாக எப்படி பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணினார்களோ அப்படியே ஒவ்வொருவரும் ஜெபிக்கக்கூடிய சத்துவத்தை கர்த்தர் உண்டு பண்ண முடியாது. அதற்காக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்பி பயன்படுத்தும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும். மேலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்புவீராக. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.